காலை உணவாக நான் என்ன எடுத்துக்க சொல்கிறேன்னா, காலை உணவு லகுவான உணவு எடுத்துக்க சொல்கிறேங்க. அதில் நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, வேர்க்கடலையே ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 30லேருந்து 50 கிராம் கையில் நாம்பி 1 லிட்டர் தண்ணியில் நைட்டு ஊற வச்சிடணும், இரவு ஊற வச்சிடணும். காலையில் நல்லா அலசிட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த கடலப்பருப்புமே இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹெல்த் மிக்ஸை கூழ் காய்ச்சி மோர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டுக்கு நல்லது. கூழ் காய்ச்சி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வயிறு ரொம்ப குடிச்சிக்கலாங்க. உப்பு மோரும் ரொம்ப நல்லது. கூட அடிஷனலாக எனக்கு இன்னும் சுவையாக வேணும் அப்படின்னா கேரட்டு, சின்ன வெங்காயம் கூட லேசாக தாளிச்சுள்ள போட்டுக்கலாம். அடிஷனலாக கொத்தமல்லி தழை போட்டால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாப்பிட்றனால என்ன பயன் அப்படின்னாங்க, உடம்பு ஹெல்த்து வந்து நல்லா, ஏன்னா சிறுதானியங்கள் பூராமே முளைக்கட்டி பண்ணிக்கிறேங்க. அதுபோக சுக்கு, மிளகு, திப்புளி, துளசி, வெத்தலை, அமுக்கரை கிழங்கு எல்லாமே போட்டுக்கிறோம். இது எல்லாமே மருத்துவ குணங்களோடு சேர்த்து இது பண்ணிக்கிறனால உடம்பு வந்து நல்லா வெயிட் போட்டவங்கள வெயிட்டை குறைச்சிருங்க. இல்லை நான் ஒல்லியாக இருக்கிறேங்க, நான் குண்டாகணும் அப்படின்னா இது சாப்பிட்டு கூட ஏதாச்சும் கொஞ்சம் உணவு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக உடம்பு கூடிக்கு. அது பண்ணுங்கள். உடம்புல எல்டிஎல் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா உடனே குறைச்சிருங்க. உடம்பை பலப்படுத்துங்க. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுடைய தோல் பார்த்திங்கன்னா எல்லாம் தொலைன்னு ஆயிரும். இவங்க தொடர்ந்து இது எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் கெட்டி ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டி ஆயிரும். ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது எல்லாமே ப்ரெஷர்னால். அப்போ ப்ரெஷர்லேருந்து நம்ம சரிப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து காலை உணவாக மலர்பானமும் சத்து கஞ்சியும் தொடர்ந்து சாப்பிட்டா போதும்.